நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நான் ஏண்டா பிறந்தேன்? நான் பிறந்ததுல இருந்து எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை தான். எங்க வீட்டுல அடிக்கடி சொல்றாங்க, நீ தான் பிறக்காம இருந்திருக்கலாம் கூட சொல்றாங்க. என்னுடைய பிறப்பு எல்லாருக்கும் துக்கத்தை ஏற்படுத்துது, இந்நாள என் வீட்டுக்கு ஒரு நன்மை கூட கிடையாது அப்படின்னு சொல்லி உங்க பிறந்த நாளை குறிச்சு ரொம்ப வேதனையோடு கூட இருக்கீங்களா? உங்க குடும்பத்துல நீங்க இருக்கிறத குறிச்சு ஒரு பெரிய பாரம் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்களோட கூட பேசுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? 1 நாளாகமத்து புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, உங்க நாட்கள்ல உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். நீங்க உங்க வீட்டுல இருக்கிற நிமித்தமாக உங்க குடும்பத்துக்குள்ள தேவன் ஒரு பெரிய அமைதியையும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் நிச்சயமாய் கட்டளிடுவேன் என்று சொல்லுகிறார். உங்க மேல இருக்கக்கூடிய எல்லா சாபங்களையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார். இனி நீங்கள் சாபமானவர்கள் கிடையாது. உங்க வீட்டுக்கு இனி நீங்க சாபமானவர்கள் கிடையாது. உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் உங்க சாபங்களை எல்லாம் இன்றைக்கு மாற்றி போட்டிருக்கிறார். ஆகையால் விசுவாசிங்க. என் பிறப்பு அநேகருக்கு துக்கத்தை ஏற்படுத்துது, நான் பிறந்ததுனால யாருக்கு நன்மை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த நாள் உங்க வாழ்க்கையில ஒரு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற நாள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, என்னென்ன காரியங்கள் எல்லாம் குறித்து உங்களை குறித்து ரொம்ப அசட்டையா நினைச்சாங்களோ, ரொம்ப என்னென்ன தப்பு நடந்தாலும் உங்க மேல பழி போடுறாங்கல்ல, உன்னாலதான் வந்துச்சு, உன்னாலதான் வந்துச்சு, உன்னாலதான் வந்துச்சுன்னு, இனி அந்த வார்த்தை மாறப்போகுது. எப்படி மாறப்போகுது தெரியுமா? உன்னாலதான் அந்த நன்மை வந்துச்சு, உன்னாலதான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, உன்னாலதான் அந்த குடும்பத்துக்கு சமாதானம் வந்துச்சு, உன்னாலதான் அந்த பிரச்சனை மாறிச்சு, உன்னாலதான் இந்த தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு, உன்னாலதான் நாங்க இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறோம், உன்னாலதான் நாங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் என்று சொல்லி உங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட போறாங்க. இந்த நாள் உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்க மூலமா குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தையும், உங்க மூலமா குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும், உங்க மூலமா குடும்பத்துல ஒரு பெரிய ஜெயத்தையும் இந்த நாளில் கட்டளிடுவாராக. இந்த நாள் தேவன் உங்கள் மூலமாக அநேக அற்புதங்களை செய்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.